வெறும் 5லிருந்து 10 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மசாலா மேக்ரோனி பாஸ்தா. ஒரு மிக்சி ஜாரில் 3 பல் பூண்டு, சின்ன துண்டளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா அரைச்சி சேர்க்கும் போது காரம் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒன்றே போதும். ஒரு பெரிய தக்காளி, அரை பெரிய வெங்காயம், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா தலா அரை ஸ்பூன், உப்பு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு சின்ன பட்டையை போட்டு 3/4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். குக்கரில் 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அரைச்ச பேஸ்ட்டும் 2.25 கப் இருந்தது, அதை சேர்த்துட்டு 1 கப் பாஸ்தா போட்டு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கேரட்டும் 1/4 கப் தண்ணீரும் சேர்த்து கலந்து விட்டு உப்பு காரம் சரி பார்த்து பத்தலைன்னா சேர்த்துட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சூப்பர் க்ரீமியான பாஸ்தா சீஸ் பட்டர்லாம் எதுவும் இல்லாமல் தயாராகிடுச்சு. இது மேலே நறுக்கின மல்லி இலையும் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.